பாவரிசையிலே பல வெற்றி படங்களை தந்த இயக்குனர் பீம்சிங்குடைய படப்பிடிப்பில் நடந்த ஒரு வித்தியாசமான சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு பிரபலமான கதாநாயகன் நடித்த ஒரு திரைப்படத்தை அப்போது பீம்சிங் இயக்கிக் கொண்டிருந்தார். அந்த படத்திலே கதாநாயகன் காட்டிலே நடந்து செல்வதைப் போல ஒரு காட்சி. என்ன காரணத்தாலோ படத்துடைய தயாரிப்பாளர் அந்த காட்சியை காட்டிலே படமாக்குவதற்குரிய அனுமதிகள் எல்லாம் வாங்காம ஸ்டூடியோ பக்கத்தில் அடர்ந்த மரங்கள் இருக்குல்ல, அங்கேயே இந்த காட்சிகளை எல்லாம் படமாக்கி விடுங்கள் என்று இயக்குனர் பீம்சிங்கிடம் சொல்லிவிட்டார். பீம்சிங்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தயாரிப்பாளர்களை அனுசரித்து போகின்ற ஒரு இயக்குனர் அவர். அதனால் அவர் இந்த ஆட்சேபனையும் சொல்லலை. மறுநாள் காலையில் எல்லோரும் படப்பிடிப்புக்கு தயாரானார்கள். ஆனால் படத்தினுடைய டைரக்டர் மட்டும் வரல. இதற்குள்ளாக இந்த படத்தினுடைய கதாநாயகன் அங்கே வந்தார். தான் காட்டிலே நடந்து செல்ல வேண்டிய காட்சியை அங்கே தான் படமாக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கதாநாயகனுக்கு எங்கேருந்து தான் அப்படி ஒரு கோபம் வந்ததுன்னு தெரியல. அந்த உதவி டைரக்டரில் பார்த்து, இதுதான் காடா? முன்ன பின்ன யாராவது காடை பார்த்துருக்கீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இங்கே படப்பிடிப்புக்கு ஏற்பாடு பண்ணீங்க? என்னால் இந்த இடத்துல நிச்சயமாக நடிக்க முடியாது. நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்று கண்டபடி சத்தம் போடத் தொடங்கினார். இயக்குனர் பீம்சிங் வந்தார்னா தான் அந்த நடிகருடைய சத்தம் குறையும் என்று எண்ணி அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் எப்போ டைரக்டர் வரப்போகிறாரோ என்ற எண்ணத்தில் அப்படி திரும்பி பார்த்தபோது தான் பீம்சிங் ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. பீம்சிங்குடைய முகத்தோற்றத்தை பார்த்தபோதே பீம்சிங் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது என்பதையும், அந்த கதாநாயகன் என்னென்னலாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார் என்பதையும் அந்த உதவி இயக்குனர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. டைரக்டரை பார்த்த உடனே அந்த நடிகருடைய சத்தம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அவருடைய ஆவேசம் மட்டும் குறையலை. இங்கே தான் படப்பிடிப்பு நடத்த போகிறீங்களா? மேக்கப் போட்டு நான் வரணுமா என்று ஆத்திரத்தோடு பீம்சிங்கை பார்த்து அவர் கேட்டார். ஆமாம், இங்கே தான் படப்பிடிப்பு நடத்தலான்னு இருக்கேன், எடுத்து பார்ப்போம், நீங்கள் போய் மேக்கப் போட்டு வாங்க என்று சாந்தமாக அந்த நடிகருக்கு சொன்னார் பீம்சிங். அவ்வளவு ஆத்திரமாக பேசினாலும் அந்த நடிகர் இந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு வெளியே மட்டும் போகல. திரும்ப போனார், மேக்கப் போட்டு கொண்டு வந்தார், பீம்சிங் சொன்னபடி நடித்தார். 2 நாட்களுக்கு பின்னால் அன்றைக்கு படமாக்கப்பட்ட காட்சிகளை எல்லோரும் போட்டு பார்த்தார்கள். ஒரு அடர்ந்த காட்டில் அந்த காட்சியை படமாக்கியிருந்தால் எந்த அளவு சிறப்பாக இருந்திருக்குமோ அதை விட பல மடங்கு சிறப்பாக அந்த காட்சி அமைந்திருந்தது. அந்த காட்சியை பார்த்தவுடன் இயக்குனர் பீம்சிங்கிடம் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார் அந்த நடிகர். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க?